வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில், காப்பர், நேச்சுரல் கேஸ், சில்வர் போன்ற கமோடிட்டிஸை இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரே வீடியோவில் பார்க்கலாம். திங்கக்கிழமையிலேருந்து வழக்கம் போல் தனித்தனி வீடியோவை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயிலோட சார்ட், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஏதாவது கேண்டில்ஸ்டிக் மேலே வச்சா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6420 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 6360 அப்படின்ற ஒரு இடத்தையும் நம்ம ரொம்ப சுலபமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா பல முறை இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு புதிய கான்ட்ராக்டாக. அந்த அடிப்படையில் புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறதே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியோட ஓப்பன் ஆகுது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6420 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. மறுபடியும் இந்த இடம் ஒரு சப்போர்ட் அப்படின்றனால அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அது பலன் கொடுக்காமல் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா 6360க்கு கீழே வந்திருந்தாலும் அது கீழே அதால் நிற்க முடியல. அந்த காரணத்தினால மேலே போகிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இந்த முறை மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. படிப்படியாக மார்க்கெட் போய் 6420 பிரேக் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதை உடைக்க முடியாமல் கடைசியாக 6410 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 6420 ரெசிஸ்டன்ஸும் 6360 சப்போர்ட்டும் எடுத்து இது ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 6420 பக்கமாகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாகவோ ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் என்னென்னா, இப்போ 6420க்கு மேலே ப்ரைஸ் தொடர்ந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது, இல்லை இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுது அப்படின்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் மறுபடியும் அதோடைய முழுமையான பையிங் ஸ்ட்ரென்த்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அப்படியே அப் ட்ரெண்டாக மாறிடும். அதனால தான் சொன்னோம், இது அதிகமான லாபம் தரக்கூடிய இடம் மற்றும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான இடத்துல இந்த புதிய கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அப்படி இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் 6360 பிரேக் பண்ணி இந்த இடத்துல க்ளோசிங் ஏதாவது கீழே பக்கமாகவோ இல்லை இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா க்ரூட் ஆயிலோட மொத்த ட்ரெண்டும் ரிவர்ஸலாக மாறிடும். அதனால் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல எந்த இடத்த பிரேக் பண்ணாலும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்புள்ள மாதிரி இது ரொம்ப மிக முக்கியமான இடம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூலோட ட்ரேட் சிக்னலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது இந்த இடத்த உங்களை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். நம்ம இப்போ அடுத்த கமோடிட்டியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸோடைய சார்ட்டை. நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 280 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 282 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து அடுத்த டார்கெட் ஜோனான 276 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 276 ஒரு முக்கியமான சப்போர்ட்டும் கூட. நேற்று நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருந்தது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓரளவு போய் 282 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. மேலே போக முடியாத காரணத்தினால கீழே வந்திருக்கு. அந்த சமயத்தில் இந்த பெரிய கேண்டில்ஸ்டிக் தான் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த இடம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த உடனே மேலே போய் 282 போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ட்ராப் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா என்னென்னா செல்லிங் கண்டினியூ ஆகாமல் திருப்பியும் 282 போய் டெஸ்ட் பண்ண முயற்சி செய்கிற சமயத்தில் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஓரளவு மார்க்கெட் பையிங் சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஏன்னா 282 ரொம்ப முக்கியமான இடம், கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பையிங் சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் மார்க்கெட்டால் 282 உடைக்க முடியல, அதுக்கு மேலே போக முடியல. அதனால் மறுபடியும் செல்லிங் கண்டினியூ ஆகி 277 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட கொஞ்சம் கம்மியாக ஓப்பன் ஆகிருந்தது. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல, புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் க்ளோசிங் ஓப்பனிங்கை விடையும் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட் க்ளோசிங்கை விடையும் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான சிக்னல்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் 272 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ப்ரைஸ் ஓப்பன் ஆச்சுன்னா
முன்னாடி நாள் க்ளோசிங்கை விட மறுபடியும் கீழே ஒரு ஓப்பனிங் வரனால அது செல்லிங்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நம்ம முழு கவனமும் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது. இந்த இடம் கொஞ்சம் முக்கியமான இடம். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் இன்றைக்கும் அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன்லாம் என்ன 272 270.2 போன்ற அடுத்த டார்கெட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் நம்மளை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கோன்னு எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்த கமோடிட்டியை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது எம்சிஎக்ஸ் காப்பருடைய சார்ட்டை. நேற்று மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸ் காப்பரில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 404.5 பக்கமாக நேற்று காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த 406 அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த 406க்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா பையிங்க்கு சாதகமாகவும் 406க்கு கீழே இருக்கிற வரைக்கும் செல்லிங்க்கு சாதகமாகவும் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய தெளிவான எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆன சமயத்தில் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது இண்டிகேஷன் கொடுத்துருக்கு நம்ம சார்ட்டிங் டூல். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு பெரிய செல்லிங்கும் இல்லை, ஓரளவு கன்சால்டேட் ஆகிருக்கு. மறுபடியும் 406 பிரேக் பண்ணுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா தெளிவாக ஒரு இண்டிகேஷன் கொடுத்து மார்க்கெட் பையிங்க்கு மாறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் 406 மேலே கொஞ்சம் தொடர்ந்து ட்ரேட் ஆகி 408 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலே முழுமையாக போக முடியாமல் மறுபடியும் 406 டெஸ்ட் பண்ணுற சமயத்தில் ஒரு சில இடங்களில் நம்ம சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா உன்னிப்பாக நோட் பண்ணி பார்த்தா ப்ரைஸ் அதிகமாக கீழே வரல. இந்த இடத்துலையே ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் கன்சால்டேட் ஆகி மறுபடியும் மார்க்கெட் அதோடைய பையிங்க்கு சாதகமாக 406 சப்போர்ட் எடுத்துகிட்டு 408.95 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அதே மாதிரி தான் நம்ம சார்ட்டிங் டூலும் இந்த 406 அதிகமான கவனத்தோடு ஹேண்டில் பண்ணியிருக்குன்றதை நேற்று பார்த்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 409.5லேருந்து 410 பக்கத்தில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் என்னென்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் அதோடைய முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு புதிய லோ க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதிகமாக க்ளோஸ் ஆகுது அப்படின்றது மார்க்கெட்டில் ஓரளவு பையிங் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இந்த 406 அவ்வளோ சுலபமாக மறுபடியும் எடுத்துக்க முடியாது. நம்ம கவனம் இந்த இடத்துலையும் கண்டிப்பாக இருக்கணும். அடுத்த டார்கெட் ஜோன் 412 416. காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். எப்பவும் போல் நம்ம சார்ட்டிங் டூல் சிக்னல் உதவியால் நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப கரெக்டான டைரெக்ஷனில் இருப்போன்றதை எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்த கமோடிட்டியான சில்வர் மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குது சில்வருடைய சார்ட்டை. நம்ம பார்க்குற இந்த சின்ன கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று சில்வர் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா 42,400 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய தெளிவான எதிர்பார்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 42,600 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் ஃபுல்லாக பையிங்க்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவான வீடியோ ப்ரெசன்டேஷன் மூலமாக இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுடைய கவனம் இந்த இடத்துல தான் இருந்தது. ஏன்னா சில்வர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டான டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி முன்னாடியே டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி 42,600 பிரேக் பண்ணோன்னே நம்ம குட்வில் சார்ட்டிங் டூலும் பை சிக்னல் கொடுத்துருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு புல்ரன், நம்ம எதிர்பார்த்ததுக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து 44,500 பக்கமாக சில்வர் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஓரளவு கன்சால்டேட் ஆகிட்டு 44,300 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று சில்வர் மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம அனாலிசிஸ் மற்றும் சார்ட்டிங் டூல் நமக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் நேற்று மார்க்கெட்டோட ஹையோடைய பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அடுத்த டார்கெட் ஜோன்லாம் பார்த்திங்கன்னா 45,020 அப்படின்றத பார்க்குறோம். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் உதவியால் கண்டிப்பாக நம்ம கரெக்டான டைரெக்ஷனில் இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்ட்டு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.